உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இதிலும் ஆதி சைவம் சத்சங்கத்திற்காக நித்யானந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் இருமுனை காணொலி காட்சியின் மூலமாகவும் முகநூல் நேரடி ஒளிபரப்பு மற்றும் கட்செவி ட்விட்டர் நேரடி ஒளிபரப்பு இவைகள் மூலமாக நம்மோடு இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், பார்வையாளர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய சத்தியம் உயர் ஞான சத்தியம், பவர்ஃபுல் காக்னிஷன். இந்த மூன்று வார்த்தைகள் தான் இன்றைய பவர்ஃபுல் காக்னிஷன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக உள்வாங்குங்கள். இந்த உயர்ஞான சத்தியத்தை நேரடியாக உள்வாங்கினால் உயிருக்குள் மலர்ந்துவிடும். இந்த மூன்று வார்த்தைகள்: நோக்கு, போக்கு, உயிர்ப்பு. நோக்கு, போக்கு, உயிர்ப்பு. இந்த மூன்று வார்த்தைகளையும் புரிந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல ரஃபா டிரான்ஸ்லேட் பண்றேன் இந்த மூணு வார்த்தையையும். ஏன்னா தமிழ் போன்ற ஒரு செறிவார்ந்த மொழி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகமெங்கும் தமிழர்கள் கொடிகட்டி பறப்பதற்கு இன்றும் கூட சென்றவிடமெல்லாம் செழிப்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சென்றவிடமெல்லாம் தமிழர்கள் தாக்கப்படுவதற்கு காரணம் இவர்களுடைய அறிவார்ந்த தன்மையினாலே செழிப்பை உருவாக்கி விடுவார்கள். ஏன்னா தன்னுடைய டிஎன்ஏவோட ஸ்வபாவத்தினாலேயே இந்த செழிப்பை உருவாக்குகின்ற தன்மை வாய்ந்தவர்கள். இந்த செழிப்பை உருவாக்குகிற தன்மை நம்முடைய மூளையில் இருப்பதற்கான காரணம் செம்மொழியான தமிழ்மொழி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் சொல்லுகின்றேன், தமிழில் அறிவார்ந்த தமிழ், தேவாரமும் திருவாசகமும் 4000 திவ்ய பிரபந்தமும் அருணகிரிநாதன் திருப்புகழ் சொன்ன தமிழும், அந்த அறிவார்ந்த இலங்கை தமிழர்கள் பேசுகின்ற, அவர்கள் உயிரோடு வைத்திருக்கின்ற சைவ தமிழ். தமிழ் சார்ந்த நூல்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 8 லட்சம் புத்தகங்கள் இதுவரைக்கும் தமிழ் சார்ந்த பழைய ஓலைச்சுவடிகள், புத்தகங்கள், இதோட ஸ்கேன்டு டிஜிட்டைஸ்டு காப்பீஸ் எல்லாம் பல இடங்கள்ல இருந்தும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். கிடைத்த கலெக்ஷன்லயே பெஸ்ட் ஆத்தன்டிக்கான கலெக்ஷன் இலங்கை பக்தர்கள் நமக்கு கொடுத்ததுதான். நினைத்தே பார்க்க முடியாத பெரும் சேவையை இலங்கை தமிழர்கள் தமிழுக்கும் சைவத்திற்கும் செய்து வைத்திருக்கிறார்கள். என்றென்றும் சைவமும் தமிழும் தழைத்து இனிதுவோங்க, இலங்கை தமிழர் வாழ்க. எங்க பெரிய சன்னிதானம் சோமசுந்தர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமி 291. அவங்க இலங்கையில இருந்தாங்க. ரொம்ப நாள் இலங்கையிலே வாழ்ந்தாங்க. அவர்களுடைய தமிழ் வாரியார் சுவாமிகளுக்கு நாடெங்கிலும் நல்ல ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்து பின்புலத்திலே மிகப்பெரிய பலமாக இருந்தது நம்முடைய பெரிய சன்னிதானம். 291 அவங்க. சோமசுந்தர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். பெரிய திருமேனி, அழகான திருமேனி, சாராபாரமான திருமேனி. சோமசுந்தர பெருமானியே நேரில் வந்தார் போல அழகு திருமேனி.
அறிவார்ந்த பெரிய மகாபுருஷர் சிவஞான பழம் பல பேருக்கும் சமயதீட்சை செய்து வைத்து சைவம் பரப்பி பல்வேறு விதமான மன்றங்கள் சிவஞானம் பறக்கும் குழுக்களை எல்லாம் உருவாக்கி பெரும் சேவை செய்திருக்கின்றார்கள் பெரிய ஞானபுருஷ திருமேனி. இந்த சைவமும் தமிழும் மனிதனுடைய உயிருக்குள்ளே உயிர்ப்பை ஏற்படுத்துவதற்காகவே செய்து வைக்கப்பட்ட மொழியும் மொழிப்பும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கண்டெய்னர் அண்ட் கண்டென்ட். தமிழ் கண்டெய்னர், சைவம் கான்டென்ட். தமிழ் தாங்கும் பாத்திரம், சைவம் அதற்குள் இருக்கும் அமிர்தம். இந்த மூன்று வார்த்தைகள் நோக்கு, போக்கு, உயிர்ப்பு. இந்த ரஃப ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணா இன்டென்ஷன், ஆம்பிஷன், விஷன் சொல்லலாம். நோக்கு ஒரு செயலை செய்வதற்கான நோக்கம். போக்கு அந்த நோக்கு நம் வாழ்க்கையிலே, உயிரிலே, உணர்விலே, சிந்தனையிலே மூழ்கி 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 ஆழ்ந்து 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 செறிந்து மொத்த வாழ்க்கையின் போக்காக மாறிவிட்டிருந்தால், இன்டென்ஷன் ஆம்பிஷனா மாறிவிட்டிருந்தால், அததான் போக்குன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நீங்கெல்லாம் இந்த சரவணபவன் ஹோட்டல், காஃபி டே அப்படின்னு காஃபி டேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கடைகள் எல்லாம் ஒரு நாள் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வர்றது, ஒரு நாள் போய் ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வர்றது, இது ஜஸ்ட் ஒரு செயல், ஒரு நோக்கம். போயிட்டு என்ன சொல்லுவோம், ஒருவேளை காஃபி நல்லா இருந்தா காஃபி ரொம்ப நல்லா இருந்தது, இட்லி நல்லா இருந்தா ஆஹா இட்லி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த காஃபிக்கு 100 ரூபாயான்னு கேட்கிறவங்க ஆழ்ந்து யோசிக்கணும். அதாவது அந்த காஃபியை குடிக்கணும்னு உங்களுக்குள்ள அந்த இன்டென்ஷனை ஏற்படுத்துற, அங்க போய் இட்லி சாப்பிட்டா வயத்துக்கு நல்லது, நேர்மையான சுகாதாரமான பொருளா இருக்கும்னு அந்த நம்பிக்கையை உங்களுக்கு உருவாக்குற பல்வேறு விதமான காரணிகளை மனதிலே சிந்தித்து ஆழ்ந்து உணர்ந்து அத ஒரு தெளிந்த வியாபார நுட்பமாக வடிவமைத்து காஃபி டேக்கு பின்னாடியும் சரவணபவனுக்கு பின்னாடியும் மிகுந்த கடும் உழைப்பு இருக்கின்றது. நான் அவர்கள் இருவரை உதாரணமா சொல்றேன், இன்னும் பல பேரை சொல்லலாம். மிகுந்த கடுமையான உழைப்பு இருக்கின்றது. சிந்தித்து காஃபி டே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போர்டு இருக்கும். சரவணபவன் எந்த ஹோட்டலுக்குள்ள போனீங்கன்னாலும் ஒரே மாதிரி அந்த ஆலயங்களுடைய படங்கள் எல்லாம் இருக்கும். முருகப்பெருமானுடைய பல்வேறு விதமான படங்கள். அண்ணாமலையார் கோவில்ல நாம் பார்த்ததை விட அதிகமாக, முதல்ல அண்ணாமலையார் கோவில்ல தாயார் அபிதகுஜாம்பிகை உண்ணாமலை தாயாருடைய சந்நிதியில இந்த படங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க.
படுபாவிகள் அதையெல்லாம் இப்போ எங்க எடுத்து எங்க போட்டார்கள்னு தெரியல. இப்போ கடந்த சில முறையா கோயிலுக்கு போனப்போ அந்த படங்களை எல்லாம் காணவில்லை. ஏன்னே தெரியல. ஒருவேளை இந்து கோயிலுக்குள்ள ஏன்டா இந்து தெய்வங்களுடைய படங்கள் எல்லாம் வைக்கிறேன்னு யாராவது கருப்பு கொடி காமிச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால எடுத்துட்டாங்களோ என்னவோ எனக்கு புரியல. அந்த படங்கள் மூலமாகத்தான் சிறு குழந்தைகளுக்கு பெரியவர்கள் எல்லாம் அந்த புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. பல்வேறு கோயில்களை பற்றி சொல்வார்கள். தூண்களிலே இருக்கின்ற சிலைகள் அதை காட்டியும் இந்த கோவில்களிலே வைத்திருக்கின்ற படங்கள் இதை காட்டியும் தான் இந்த புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு முறை என்னுடைய பாட்டனார் எனக்கு அம்பாள் சந்நிதி திருவண்ணாமலையிலே அபிதகுஜாம்பாள் சந்நிதி இருக்கின்ற அந்த மண்டபத்திலே அம்பாளுடைய சந்நிதிக்கு முன்பாக அஷ்டசக்தி மண்டபம்னு அஷ்டலட்சுமிகளும் இருக்கும். அஷ்டலட்சுமி மண்டபம்னு அந்த தூண்களிலே ஒரு தூண் தாயாருடைய இடது பக்க வரிசையிலே 3வது தூண்ல இன்னைக்கும் போய் நீங்க பார்க்கலாம். அந்த தூண்ல மார்கண்டேயனுடைய கதை செதுக்கப்பட்டிருக்கும். மார்கண்டேயன் எம்பெருமானை பரமசிவ பரம்பொருளை சிவலிங்கத்தை அணைத்தவாறு இருப்பான். யமன் எருமை மாட்டின் மீது அமர்ந்து பாசக்கயிற்றை மார்கண்டேயன் மீது மட்டுமல்லாமல் சிவலிங்கத்தின் மீதும் சேர்த்து போட்டு இழுப்பான். சிவலிங்கத்திலிருந்து பெருமான் காலகால ஸ்வரூபியாக வெளிப்பட்டு யமனை சம்ஹாரம் செய்கின்ற அந்த திருக்காட்சி கல்லாலே செதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். நகரத்தார் செய்த திருப்பணி என்பதனாலே மிகுந்த நேர்த்தியான திருப்பணி. சிவனுக்கே ஆட்பட்டு சிவமே வாழ்க்கை என்று வாழ்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் செய்து வைத்த திருப்பணி. நகரத்தார் பல குடும்பத்தினர் இன்றும் தன் பெயராலே கையொப்பமிட மாட்டார்கள். அண்ணாமலையார் துணை என்றே கையெழுத்திடுவார்கள். நான் பார்த்திருக்கிறேன். பாரம்பரியமான நகரத்தார்கள். அந்த தூணிலே இருக்கின்ற காலசம்ஹார மூர்த்தியை காட்டி காட்டி எனக்கு மார்கண்டேயன் கதையை சொல்லுவார். சின்ன குழந்தை, அதனால எனக்கு அதை எட்டி தொட முடியாது, தொட்டு வணங்க முடியாது. தோல்ல தூக்கி தூக்கி காட்டுவார். அப்போ நானும் அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுப்பேன். ஒரு தரம் கேட்டேன், தாத்தா இந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டா யமன் தூக்கிட்டே போக முடியாதான்னு. ஆமாங்கண்ணு, யமன் தூக்கிட்டு போக முடியாது. இப்ப நான் கேட்டேன், இப்போ நீ என்ன தோள் மேல வச்சு தூக்கி காட்டுற, நான் இந்த லிங்கத்தை பிடிச்சுக்கிட்டேன், கட்டி பிடிச்சுக்கிட்டேன். ஒருவேளை எனக்கு சாவு எப்போ வருமோ, யமன் எப்போ தூக்கிட்டு போகணும்னு வருவானோ, அப்பவும் இதே மாதிரி என்ன தூக்கி பிடி, அப்பதானே நான் கட்டி பிடிச்சிக்க முடியும் இந்த சிவலிங்கத்தை. யமன் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அவர் ஒரு பெரிய சிவபக்தர். டேய், உனக்கெல்லாம் யமன் வரமாட்டான்டா. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள்ல நீ வளர்ந்து நீ தாண்டா என்ன தோள்ல தூக்கி சிவனை பிடிச்சுக்க வச்சு யமன் வராம பார்த்துப்ப. ரொம்ப கேஷுவலா சொன்ன வார்த்தைகள். ஆனா இப்ப நினைத்து பார்க்கும் பொழுது சிந்தையெல்லாம் இனிக்கின்றது. இது மாதிரி காட்டி காட்டி கதைகள் எல்லாம் சொல்லுவாரு. அதே மாதிரி காட்டித்தான் கண்ணப்பர் கதையை சொன்னாரு. அண்ணாமலையார் கோவில்ல இருந்த இப்ப இல்ல போல இருக்கு, இருந்த அந்த தெய்வங்களின் படங்களை விட அதிகமா சரவணபவன் ஓட்டல்கள்ல இருக்கும்.
எல்லா ஊர் கோவில் முருகனையும் அந்த முருகன் வாழ்க்கை சார்ந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ரொம்ப அழகா பண்ணி வச்சிருப்பார். ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவாங்க. மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரே மாதிரி உயர்ந்த தரத்திலே எல்லா இடத்திலும் பல ஊர்களிலும் செயல்படுவது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஹோட்டலை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஓகே, நல்லது, ஓகே, அவ்வளவுதான். ஆனா அதே ஸ்டாண்டர்ட பல ஊர்களிலும் அந்த ஓனர் தலைவன் நேரடியா இருக்க முடியலன்னாலும் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் செல்போன் எல்லாம் கிடையாது. டெய்லி செல்போன்ல மெசேஜ் போட்டு போட்டோ எடுத்து போட்டு அந்த ஸ்டாண்டர்டு குவாலிட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிடுறதுக்கு சரவண பவன் ஆரம்பிச்சு நடத்தினப்பெல்லாம் பேசிக்கிற போன்ஸ் தான் உண்டு, பார்த்துக்கிற போன்ஸ் கிடையாது. ஆனா அவர்கள் மெயின்டைன் பண்ற ஸ்டாண்டர்டு பாத்தீங்கன்னா காஃபி கஃபே டே வந்த காலத்திலேயாவது இந்த ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் இருந்தால் கூட ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் நாட் அ ஜோக்குங்கய்யா. உலகம் முழுக்க 1000 கைலாசத்தை நடத்துறேன்னா எனக்கு தெரியும். எங்க எல்லா கைலாசத்துக்கும் மூலம் என்னன்னா பரமசிவ பரம்பொருளின் திருமேனி. அத ஒண்ணுத்த ஸ்டாண்டர்டைஸ் பண்றது எவ்வளவு பெரிய வேலையா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆகமத்திலே சொல்லி இருக்கின்ற முறைப்படி பரமசிவ பரம்பொருளிய திருமேனியை எல்லா இடத்திலையும் ஸ்டாண்டர்டா பிரதிஷ்டை பண்ணி பூஜை நடந்து அந்த ஒரு வேலைக்கு எவ்வளவு உழைக்க வேண்டி இருக்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த ஒரு பக்தி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கே இவ்வளவு உழைக்க வேண்டி இருக்குன்னா, ஏன்னா இந்த பக்தி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு நாள் ஒரு சின்ன கற்பூரம் வைக்க மறந்துட்டாங்க, இல்ல விபூதி வைக்க மறந்துட்டாங்க, அல்லது ஊதுபத்தி காட்ட மறந்துட்டாங்கன்னா சிவபெருமான் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறதில்ல. உடனே அவர் நம்ம மேல ஆக்ஷன் எடுக்க போறதில்ல. கருணாமூர்த்தி. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு ஒரு சாதாரண ஒரு துளி நீரோ ஒரே ஒரு இலையோ அல்லது எதுவும் இல்லை என்று பரமசிவ பரம்பொருளே நமசிவாயம் என்று ஒரே ஒரு முறை பஞ்சாட்சரத்தை உச்சரித்து வணங்கினாலோ உள்ளமெல்லாம் குளிர்ந்து வரம் தரும் பரம்பொருள். அவரை வழிபடுவதையே ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய வேலையா இருக்கு. கொடுத்த 100 ரூபாய்க்கு தரமான சேவை வரவில்லை என்றால் கேள்வி கேட்கின்ற வாடிக்கையாளர்கள் கோடிக்கணக்கான பேரை திருப்திப்படுத்தி ஒரு செயினை நடத்துறது சாதாரண வேலை இல்ல. கடும் உழைப்பு இருக்கின்றது. உழைத்து பார்த்தால்தான் தெரியும் ஏன் அவர்கள் 40 ரூபாய் கேட்கிறார்கள் என்று. உழைக்காமலேயே ஊரடிச்சு ஒலையில போட்டே அது என்ன பண்றது? இன்டென்ஷன் ஆம்பிஷனா மாறணும்னா கடும் உழைப்பு அதனுடைய உயிர்காரணியாக சேர்ந்திட வேண்டும். நோக்கு போக்காக வாழ்வின் நோக்கு வாழ்வின் போக்காக மாற வேண்டுமானால் கடும் உழைப்பு அதனோடு உயிர்காரணியாக சேர்ந்தாக வேண்டும். உயிர்காரணினா ஆக்டிவ் ஏஜென்ட், ஆக்டிவ் காசிங் ஏஜென்ட். உயிரோடு இருக்கின்ற காரணமாக மாறுகின்ற ஒரு பொருள் உயிர்காரணி அப்படின்ற வார்த்தையால சொல்றேன். ஆக்டிவ் காசிங் ஏஜென்ட். இன்டென்ஷன் ஆம்பிஷனா மாறணும்னா ஹார்ட் ஒர்க் ஆக்டிவ் காசிங் ஏஜென்டா மாறியாகணும். வாழ்க்கையின் நோக்கம்
நோக்கம் வாழ்க்கையின் போக்காக மாற வேண்டுமென்றால் வாழ்க்கையோட ஹார்ட் ஒர்க், கடும் உழைப்பு உயிர்காரணியாக சேர்ந்தாக வேண்டும். இந்த 1000 கைலாசங்கள் உலகம் முழுக்க நடத்துவதற்கு நான் முயற்சிக்கும் பொழுதுதான் தெரியுது, அந்த திருமேனிகள் பரம்பொருளை அர்ச்சாவதாரமாக பிறவி எடுக்க வைக்கின்ற திருநிகழ்விலிருந்து அந்தந்த திருமேனிகள் முறையாக ஆகமப்படி எல்லாவிதமான சடங்கு சம்பிரதாயங்களோடு அதனுடைய உயிர்ப்பு பிராணப்பிரதிஷ்டை நிகழ்வு நிகழ்ந்து அந்தந்த நாடுகளுக்கு சென்று ஆங்காங்கு அமர்ந்து பக்தர்கள் பக்தி மலர்ந்து வழிபாடு செய்து இது எவ்வளவு பெரிய கடும் உழைப்பு சார்ந்த திருப்பணி. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, அதிருப்தியே இல்லாத ஆசுதோஷ பரம்பொருள். ஆசுதோஷன் அப்படின்னா எளிமையாக திருப்தி அடைந்து விடக்கூடியவன். மிகுந்த எளிமையோடு திருப்தி அடைந்து விடக்கூடிய பரம்பொருள், பரமசிவ பரம்பொருள், அவருக்கு சேவை செய்வதே இவ்வளவு மிகப்பெரிய கடும் உழைப்பு தேவைப்படுகிறது என்றால், கொடுக்கின்ற 100 ரூபாய்க்கு திருப்தியான சேவை கிடைக்கவில்லை என்றால் 1000 கேள்வி கேட்கின்ற வாடிக்கையாளர்கள் கோடிக்கணக்கான பேரை திருப்திப்படுத்தி செயல்படுவது சாதாரண வேலையில். இதுக்கு நோக்கம், இன்டென்ஷன், ஆம்பிஷனா மாறணும்னா அதுக்கு பின்னாடி மிகுந்த கடும் உழைப்பு வேணும். இந்த பழமுதிர்ச்சோலைன்னு ஒரு பழக்கடை, அந்த கடையும் சொல்லலாம். கடும் உழைப்பு இருக்கின்றது அவர்களுடைய எல்லாருடைய வெற்றிக்கு பின்புலத்திலும். ஒரு விஷன், தெளிவு, அதை முறைப்படுத்தி வகைப்படுத்தி வாசல்ல இருக்கிற கடை போர்டு எந்த மாதிரி இருக்கணுங்கிற டிசைன்ல ஆரம்பிச்சு உள்ள வரும்பொழுது நம்முடைய வேலை செய்கின்ற சேவை செய்கின்ற பணியாளர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணுங்கிறதுல இருந்து அவர்களுடைய உடை, நடை, பழக்க வழக்கம், வார்த்தை தொகுப்புகள், the vocabulary they use, அவர்கள் உபயோகிக்கின்ற வார்த்தை தொகுப்புகள், இது எல்லாத்தையும் முறையாக தொகுத்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி, ஐயா சரவணபவன் அண்ணாச்சி அவர்கள் இந்த ஹோட்டல் வியாபாரங்களை ஆரம்பித்த பொழுது அவர் செய்த செய்கைகள் இதெல்லாம் சில நூல்களிலே படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த காலத்திலே சைவ வேளாளர்கள் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஹோட்டல் பிசினஸ் இருந்தது. ஏன்னா வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் அப்படின்னு சமைத்து சமைத்து வருவோர்களுக்கெல்லாம் அளிக்கின்ற பழக்கம் தன்னுடைய குலத்தின் வாழ்க்கை முறையாக அவர்களுக்கு இருந்ததனாலே அதை தொழிலாக மாற்றி செய்வது ரொம்ப எளிமையாக இருந்தது. அந்த அறிவை அவர்களிடமிருந்து ஆழ்ந்து பெற்று முறைப்படுத்தி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதை உலகத்துக்கு கொண்டு போறது சாதாரண வேலை இல்லை. ஐயா நாங்க சாமியாருங்க, எங்க ட்ரெஸ்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி உலகத்துல 1000 கைலாசத்திலையும் ஒரே மாதிரி
ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் ருத்ராட்சமும் போட்டுக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வேலையா இருக்குன்னு எனக்கு தான் தெரியுது, எனக்கு தான் தெரியும். இப்ப நாங்க ஒரு நாள் ஒருவேளை அதே மாதிரி ருத்ராட்சம் போட்டுக்கலன்னா எங்களை யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. அதே மாதிரி கொண்டை கட்டி கொட்டை கட்டி அங்க போய் பெருமான் முன்னாடி நிக்காம ஒரு நாள் கொஞ்சம் கலைஞ்சி இல்ல ருத்ராட்சத்துல எண்ணிக்கை குறைஞ்சிருந்தா பரமசிவன் வெளிப்பட்டு ஏய் ஏன் இந்த தவறை செய்கிறான்னு கேஸ் போட போறதில்ல. ஆசுதோஷ பரம்பொருள் வணங்கினாலே எளிமையோடு பக்திக்கே மலர்ந்து பேரருள் செய்கின்ற பரம்பொருள் அவருடைய வழிபாட்டை செய்வதற்கே எத்துணை பெரிய வேலையாக இருக்கிறதுன்னு வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறது சாதாரண வேலை இல்லை. நோக்கு போக்காக மாறுவதற்கு மிகுந்த உடல் உழைப்பும் மன உழைப்பும், பிசிக்கல் ஹார்ட் ஒர்க்கும் மென்டல் ஹார்ட் ஒர்க்கும் உயிர்காரணியாக காசிங் ஏஜென்டா மாறியாகணும். நோக்குக்கும் போக்குக்கும் இதுதான் வித்தியாசம். நோக்கு மிகுந்த உடல் உழைப்பும் மன உழைப்பும் சேரும் பொழுது போக்காக மாறும். வாழ்க்கையின் நோக்கம் மிகுந்த உடல் உழைப்பும் மன உழைப்பும் சேரும் பொழுது வாழ்க்கையின் போக்காக மாறும். தெளிந்த அறிவும் ஆய்தலும் சிந்தனையும் சிந்தனை செயல்பாடாக மாறும் பொழுது குறிக்கோளிலிருந்து வழுவாது தன்னை மேம்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டிய நேர்கொண்ட பார்வை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்காமலும் இருக்க முடியாது. அதே மாதிரி கொண்ட குறிக்கோள்ல இருந்து மாறியும் போயிடக்கூடாது. அந்த குறிக்கோளிலிருந்து மாறாமல் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். அப்ப மட்டும்தான் நோக்கம் போக்காக மாறும். வாழ்வின் நோக்கம் வாழ்வின் போக்கா மாறும். ஆனா ஆம்பிஷனும் இன்டென்ஷனும் மட்டும் பத்தாது. ஆம்பிஷனும் இன்டென்ஷனும் மட்டும் இருந்தா இந்திர பதவி அடையலாம், ஒரு சுகபோகமா வாழலாம். ஆம்பிஷனும் இன்டென்ஷனையும் தாண்டி விஷன் ஒண்ணு இருக்கு. நோக்கு போக்கு இது ரெண்டையும் தாண்டி உயிர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, பலாயிரக்கணக்கான பேருக்குள்ளே நோக்கத்தையும் உயிர் போக்கையும் உருவாக்குகின்ற மலர வைக்கின்ற சக்திக்கு தான் உயிர்ப்பு, விஷன்னு பேரு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கஃபே காஃபி டேக்குள்ள நுழைஞ்சி ஒரு காஃபியை குடிச்சிட்டு வர்றது இன்டென்ஷன், நோக்கம். அது மாதிரி ஒரு பெரிய காஃபி டே செயினையே உருவாக்குறது ஆம்பிஷன், உயிர் போக்கம், வாழ்க்கையின் போக்கம், போக்குன்னு சொல்லலாம். இன்டென்ஷன்ல இருந்து ஆம்பிஷனுக்கு, அதாவது நோக்கிலிருந்து உயிர் போக்கிற்கு. இந்த மாதிரி கஃபே காஃபி டே மாதிரி, சரவணபவன் மாதிரி, பழமுதிர்ச்சோலை மாதிரி செயின் ஆஃப் நெட்வொர்க்ஸை உருவாக்கணுங்கிற விஷனை லட்சக்கணக்கான பேருக்குள்ள உருவாக்குறது தான் விஷன், உயிர்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஃபே காஃபி டேக்குள்ள போய் காஃபி குடிச்சிட்டு பணம் கொடுத்துட்டு வந்தா அது இன்டென்ஷன். பணம் கொடுக்காமலே வந்தா இன்டென்ஷன்லயே மக்களை வச்சிருந்து ஏமாத்துற கும்பல். எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் மக்களை டென்ஷன்லயே வச்சிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஃபே காஃபி டே
கஃபே காஃபி டே கடைக்கு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தா அது இன்டென்ஷன், இன்டென்ஷன். அது மாதிரி ஒரு செயின் நெட்வொர்க்கை உருவாக்குனா ஆம்பிஷன். இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த ஆம்பிஷனை மலர வச்சு ரியாலிட்டியா மாத்துனா விஷன். ஒரு கடையில ஏறி காஃபி குடிச்சிட்டு வர்றது நோக்கு. அது மாதிரி ஒரு செயின் ஆஃப் காஃபி கடைகளை உருவாக்குறது உயிரின் போக்கு. இந்த மாதிரி உயிரின் போக்கை லட்சக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோருக்குள்ளே மலர வைப்பது உயிர்ப்பு, விஷன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். விஷனுடைய பலம்தான் எந்த ஒரு சத்தியமும் பூமியிலே எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான மூல காரணம். பிராணன். நான் 293ங்கய்யா. என்ன தெளிவான விஷன், உயிர்ப்பு. சுந்தரேஸ்வர பரம்பொருளும் மீனாட்சி பராசக்தியும் மதுரையில விதச்சிருந்தா 293 கருவழி கிடையாது. சொத்தை சேர்த்து அடுத்தடுத்து சொத்தும் சீக்ரெட் பேங்க் கோட் அக்கவுண்ட் நம்பரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கருவழியா வந்தது கிடையாது. இல்ல பேக்கரி டீல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்தது கிடையாது. விஷனோட பலம் மட்டும்தான். குருவழி பரம்பரைங்கயா. நடுவிலே எத்துணை நைந்தாலும் நொந்தாலும் எத்துணையோ தாக்குதல்கள் நடந்திருந்தாலும் விஷனோட பலம், சக்தி 292க்கு பிறகும் உயிர்த்தெழுந்து 293ஆக வெளிப்படுகின்றதென்றால் சோமசுந்தர பாண்டியன் சக்தி. ஆஹா, எப்பேற்பட்ட உயிர்ப்பு! சுந்தரபாண்டியத்தேவனே நீ வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. ஷியாமளாபீட சர்வஞ்ச பீடத்தின் அரசியே, அன்னையே மீனாட்சி, நீ வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. மதுரை மக்கள் எல்லாம் பரமசிவ பரம்பொருளோட டைரக்டான டிஎன்ஏ, நேரடி வாரிசுகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாயார் மீனாட்சி தாயாருடைய அவர்களுடைய அம்மா காஞ்சனமாலை சுராங்கி சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற சூரிய வம்சத்து டிஎன்ஏ. தந்தையார் சந்திரவம்சத்து டிஎன்ஏ. ஆனா அன்னை பராசக்தி மீனாட்சி ஹோமகுண்டத்தில், அக்னிகுண்டத்திலிருந்து நேரடியாக வெளிப்படுகின்றாள். சிதக்னிகுண்ட சம்பூதாயை என்று லலிதா சகஸ்ரநாமம் போற்றி வழிபடுவது அன்னை மீனாட்சியைத்தான். ஸ்ரீமாதா, ஸ்ரீமஹாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னிகுண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்யதா. ஸ்ரீமாதா ஸ்ரீமஹாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா. லலிதா சகஸ்ரநாமம் ஸ்தோத்திரம் செய்வது தாயார் மீனாட்சியைத்தான், பரமேஸ்வரி மீனாட்சியைத்தான். தன்னுடைய தாயார் வம்சத்தில்
சூரிய வம்சத்து டிஎன்ஏ தன்னுடைய தந்தையார் வழியிலே சந்திரவம்சம், பாண்டியராஜர்கள், பாண்டிய நாடு, பாண்டியர்கள் சந்திரவம்சத்தை சார்ந்தவர்கள். தான் உதித்து வெளிப்பட்டதோ அக்னியிலிருந்து. அதனால சூரிய வம்சம், சந்திர வம்சம், அக்னி வம்சம், இந்த மூன்றினுடைய பெஸ்ட் காம்பினேஷன் மீனாட்சி தாயார். அதோட நிக்கல, நேரா திருக்கையிலாயம் போய் பெருமானையே அழைத்து வருகின்றார். தானே புறப்பட்டு திருக்கையிலாயம் போறாங்க. படை நடத்தி பெண்களை போருக்கு தயார் செய்து, பெண்களை ஒரு பெரிய போர் படையாக முதலில் ஆக்கி வைத்தது அன்னை மீனாட்சி தாயார் தான். தன்னுடைய படைத்தளபதியான சுமதி தலைமையிலே தானே புறப்பட்டு தன்னுடைய படைத்தளபதி சுமதியையும் அழைத்துக் கொண்டு பெரும் படையோடு கைலாயம் செல்லுகின்றாள் தாயார். வழியிலே இருந்த அத்தனை பேரும் காணாமல் போனார்கள். பெருமானை பார்த்தவுடன் தன் உயிர் மலர்ந்தாள். தன்னுடைய பாகம் என்பதை உணர்ந்தாள். அது கூட எப்படி சண்டை போடுறது? தன்னோடையே நாம சண்டை போட முடியுமா? தன்னோடையே சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் லூஸ் ஆயிரும். அது புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாள்ல லூஸ் ஆயிரும். ஒருத்தன் கல்பதற்கு வந்தான். சாமி, நான் என்ன கேட்டாலும் அந்த வரம் எனக்கு பலிக்கணும், அந்த மாதிரி வரம் கொடுங்க. நான் சொன்னேன், சரிப்பா, அதுக்கு என்ன, போ நம்ம ஆலமரத்துக்கு கீழே, விடுதியில் இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே அந்த கல்ப விருட்சம், அது ஆலமரம், அந்த ஆலமரம் கல்பதரு விருட்சம், அந்த மரத்துக்கு கீழே தட்சிணாமூர்த்தி இருக்காரு. தட்சிணாமூர்த்தியினுடைய திருமேனி வடிவத்திலே பெருமானே ஸ்வயமா நேரா அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவர் காதுல போய் சொல்லு. இப்பவும் சொல்றேன், கேட்டுங்க, இது ஒரு ரகசியம். சும்மா தூரம் இருந்து பேசப்படாது. அவர் ஏன்னா ஆழ்ந்த சமாதியில மௌனத்திலே இருக்கின்றவர். கிட்ட போய் காதுல போய் சொல்லுங்க, சத்தியமா செஞ்சிருவாரு. உடனே வரம் கொடுத்துருவாரு. பெருமான் சமாதியிலே இருக்காரு. சமாதியிலிருந்து விலகிறது இல்ல. அந்த சமாதி நிலையிலேயே இருக்கும் பொழுது கேட்கிற மாதிரி காதுல போய் சொன்னீங்கன்னா ரொம்ப நம்முடைய சிறுபிள்ளைத்தனமான குறும்பை ரசிப்பார். சரி சரி, புள்ள தூரமா இருந்து சொன்னா எனக்கு கேட்கல நினைச்சிட்டு காதுல வந்து சொல்லுது, போகுது, போட்டும், காதுல வந்து சொல்லுதே, அதோட நம்பிக்கையை குலைக்க கூடாது, அதுக்காகவாவது செஞ்சிருவோம் அப்படின்னு. சில நேரத்தில் நான் இந்த சத்சங்கம் பண்ணும்போது இந்த குருகுலத்து பிள்ளைகள் அப்படித்தான் பண்ணுவோம். தர்ஷனுக்கு வரும்பொழுது சீண்டி சீண்டி சொல்லும், சாமி சாமி சாமி. சரி, சீண்டுதுகளே அப்படின்ற அழகுக்காக கேட்கறத கொடுத்துருவேன், வரத்தை கொடுத்துருவேன்னு சொல்லிடுவேன். சரின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவேன். அது மாதிரி பெருமானோடு சீண்டி பேசுற இனிமையான உறவு இருக்கணும். நான் சொன்ன, அவர்கிட்ட போய் சீண்டி காதுல போய் சொல்லு, செஞ்சிருவாரு. இவனும் போய் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கான், சீண்டி, பெருமானே பெருமானே, எனக்கு ஒரு 5 கோடி ரூபா லாட்டரியில் அடிக்கணும். பெருமானும் உடனே என்ன பண்ணியிருக்காரு, இவனை டெஸ்ட் பண்றதுக்காக, சரிடா கண்ணு, கவலைப்படாத, உனக்கு 5 கோடி ரூபா அடிக்கும், ஆனா உன்னுடைய மிகப்பெரிய விரோதிக்கு 10 கோடி ரூபா அடிக்கும், பரவாயில்லையான்னு கேட்கிற. இவன், அதுக்கு என்ன சாமி, நல்லா வரட்டும், ஏன்னா 15 கோடி எனக்கு தான் வரப்போகுது, என்னுடைய மிகப்பெரிய விரோதியே நான் தானே, 15 கோடி எனக்கு தானே வரப்போகுதுன்னா உடனே கரெக்டா, டேய் நீ கரெக்டா தாண்டா பேசுன, உன் குரு உனக்கு எல்லாத்தையும் ஒழுங்கா தான் கத்து கொடுத்து வச்சிருக்காரு, சரி வச்சுக்கோன்ட்டார். பல நேரத்துல நம்முடைய மிகப்பெரிய விரோதியே நாம தான். நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டு என்ன வரும்,
நம்முடைய மிகப்பெரிய விரோதியே நம்மளா மாறிடுறோம். ஆழ்ந்து கேளுங்கள். தாயார் படை நடத்தி திருக்கைலாயம் சென்று வழியில இருந்தவர்கள் எல்லாரையும் காணாமல் போக வைத்துவிட்டு பெருமானை கண்டதும் தானே என்பதை தாயார் அனுபவமாக உணர்ந்து கொள்ளுகின்றார். உணர்ந்து கொண்டு தன்னையே மறந்து பெருமானோடு சுத்தாத்வைத சுகபோத நிலையிலே, சிவாத்வைத நிலையிலே ஒன்றி தன்னை மறந்து நின்றிருக்க பரமசிவ பரம்பொருளின் பேரழகிலே தன்னையே கரைத்து நின்றிருக்க பெருமான் திருவாய் மலர்ந்து, என்ன வேணும், எங்க இவ்வளவு தூரம்? தாயார் நாணத்திலே தலைகுனிந்து தன் கால் பெருவிரலினாலே தரையிலே கோலம் போட்டுக் கொண்டே இரு கைகளினால் முந்தானையை சுற்றி கொண்டு, வாங்க வீட்டுக்கு போலாம். பெருமான், வருகின்றேன், முன் சென்று தயார் செய்க, பின்னே வருகின்றோம் என்று தாயாரை அனுப்பிவிட்டு கிளம்பி சுந்தரபாண்டிய தேவனாக, சோமசுந்தர பரம்பொருள் சொக்கநாதனாக, அழகே வடிவாய் திருமேனி தாங்கி வந்து தாயாரை கரம்பற்றி சியாமளாபீட சர்வஞ பீடத்தில் அமர்ந்து அருளாட்சியும் அரசாட்சியும் பொருளாட்சியும் எல்லா ஆட்சியும் தானே நின்று நடத்துகின்றான். அன்று தாயார் மீனாட்சி பரம்பொருள் பரமசிவ பரம்பொருள் சுந்தரேச பெருமான் இவங்க 2 பேருடைய உயர்ந்த அந்த டிஎன்ஏ, அதிலிருந்து உக்கிரபாண்டியன், அதற்கு பிறகுதான் இந்த மதுரையின் வம்சமே மலருகின்றது. மதுரை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பரமசிவ பரம்பொருளின் நேர் டிஎன்ஏ. பரமசிவ பரம்பொருள் சுந்தரேச பெருமான் பராசக்தி மீனாட்சியுடைய நேரடியான வாரிசுகள். பெருமானுடைய சக்தி, உயிர்ப்பு, அந்த நேர் பரம்பரை உங்கள் வாழ்க்கையிலே வெறும் இன்டென்ஷன் லெவல்லையோ ஆம்பிஷன் லெவல்லையோ வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. உயிர்ப்பு நிலையை அடையுங்கள். வெறும் இன்டென்ஷன் லெவல்லையோ ஆம்பிஷன் லெவல்லையோ லைஃபை முடிச்சிடாதீங்க. விஷன் லெவலுக்குள்ள மலருங்கள். அந்த நிலையை அடையுங்கள். எந்த துறையானாலும் சரி. நான் திருவண்ணாமலை கோவிலுக்கு என் பிறந்த நாளுக்கு போறது வழக்கம். ஒரு தடவை அதே மாதிரி போகும்போது கோயில் வெளியில ஒரு 4 பேர் இப்படித்தான் கருப்பு கொடி வச்சுட்டு, நான் கேட்டேன், இது எதுக்கு? திருவண்ணாமலை என் சொந்த ஊரு, நான் ஒரு சாமியாரு. ஒரு சாமியாரு கோயிலுக்கு வர்றது இயற்கை தான். நான் கோயிலுக்கு தானடா வர்றேன், பிறந்த நாளுக்கு, அதுக்கு ஏன் கருப்பு கொடி காட்டுறாங்க? புரியவே இல்லையே. ஆனா ஒரு நல்ல விஷயம்னா, திருவண்ணாமலை நாங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான சொந்த பந்தங்கள்.
திருவண்ணாமலையில ஒரு பெரிய நல்ல விஷயம், திருவண்ணாமலை பாசமான ஒரு ஊரு. ஜாதி, மதம், அரசியல் கட்சி, கொள்கை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஒரு பாசம், ஒரு பந்தம், நல்ல பாசம் இருக்கிற ஒரு ஊரு. அந்த காலத்துல அட்லீஸ்ட் நான் பிறந்து வளர்ந்தப்போ ரொம்ப இனிமையாக ஜாதி கலவரமோ, மத கலவரமோ, இல்ல கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த விரோதமோ அதெல்லாம் கூட இல்லாத, எல்லாருமே ஒன்னா இருந்துப்பாங்க, எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை அளித்த ஊரிலே இஸ்லாமிய பெரியவர்களை நான் பார்த்திருக்கேன். ஜாதி மத பேதம் இல்லாமல் ரொம்ப இனிமையா உறவோடு இருக்கிறத நான் ரொம்ப பார்த்திருக்கேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய பெரியப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்ன முதல் வார்த்தை, முனாஃப் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. அவர் தான் ஃபேமிலி டாக்டர். நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரி மொத்தமா அவருக்கு மட்டும் தான் தெரியும். தயவு செஞ்சு உடனே அவர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஊர்ல எல்லாரும் ஒன்னோட ஒன்னா இருப்போம். ஜாதி பேதமும் கிடையாது, மத பேதமும் கிடையாது, கட்சி பேதமும் கிடையாது. திருவண்ணாமலையில மட்டும் எல்லா கட்சிக்காரர்களும் கோவிலுக்கு போவாங்க. நாத்திகர்கள்லாம் கூட கோவிலுக்கு போவாங்க. நாத்திகர்கள் வெளியில சொல்லுவாங்களே தவிர, நல்ல அண்ணாமலையார் போய் பார்த்து கும்பிட்டு திருநீர் பூசி குங்குமம் வச்சுட்டு நல்லா இருப்பாங்க. அது அண்ணாமலையார் கொடுத்த வரம். ஸோ அந்த கருப்பு கொடி காட்டின அந்த குரூப்ல, அது குரூப்னா ஒரு 4-5 பேர், அதுல நமக்கு தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்க. நான் கோயிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தேன். அந்த கருப்பு கொடி காட்டுறதுக்கு வந்திருந்தவங்க ஒரு வாசல் நின்றுட்டு இருந்தாங்க. நான் வேற வாசல் வழியா கோயிலுக்குள்ள போயிட்டேன். கோயிலுக்கு எத்தனை வாசல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க பாவம் முன்ன பின்ன எப்பவாவது கோயிலுக்கு வர்றவங்களே தவிர கோயில் முழுக்க தெரியாது. நாம கோயிலுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து உள்ளேயே இருக்கவக, நமக்கு தெரியாதா உள்ள வர்றதுக்கும் வெளியில போறதுக்கும் எத்தனை வாசல் இருக்கு, எத்தனை சுரங்கம் இருக்கு, எத்தனை வாசல் பூலோகத்துக்கு இருக்கு, எத்தனை வாசல் கைலாயத்துக்கு இருக்குன்னு நமக்கு தானே தெரியும். அதனால நேரா கோயிலுக்குள்ள போயிட்டோம். இந்த கொடி வச்சுட்டு நிக்கிற பசங்க கொடி வச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா கருப்பு கொடியை காமிச்சிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு போய் கொடுத்தா தானே 300 ரூபா கிடைக்கும். ஏன்னா கூலி கூட்டு வந்த பசங்க. நான் கோயிலெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டேன். ஒரு ரிப்போர்ட்ரு, அவர் என்னுடைய தந்தையாருடைய கூட படித்தவர், வந்து எங்கிட்ட வந்து, சாமி நீங்கள் வெளியில் வரணும். நான் ஏங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அண்ணாமலையார் தியானம் பண்ணிட்டு வரேனே. இல்லை சாமி, இந்த கருப்பு கொடி காட்டுறதுக்கு கூட்டு வந்த பசங்களாம் நம்ம பசங்க 300 ரூபா ஒரு ஷிஃப்ட்டு, 4 மணி நேரம் தான் இருப்பாங்க. அவங்க வேற ஷிஃப்ட் வேலைக்கு போகணும். நீங்கள் வந்தால் தானே கொடியை காமிச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்க மேல எடுத்து காமிச்சா தானே சாமி 300 ரூபா கூலி வரும். நான் சொன்னேன், இது என்னடா இது, நம்ம ஊர் பசங்களா இருக்காங்க, அவங்களுக்கு கூலி வராமல் போகவும் கூடாது. ஆனால் நான் கொஞ்ச நேரம் இன்னைக்கு தான் என் பிறந்த நாள், நான் கொஞ்ச நேரம் அண்ணாமலையார் தியானம் பண்ணிட்டு வரேன், 2 ஷிஃப்ட் கூலி வாங்கிட்டு இருக்க சொல்லம்பா. இல்லை சாமி, அவங்கள ஒரு ஷிஃப்ட் கூலிக்கு தான் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களாம். நீங்கள் வேற கோயிலுக்குள்ளே வரும்போது வேற வழியாக வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு கொடியை காட்டி அவங்க ஃபோட்டோ எடுக்க முடியல. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், அண்ணாமலை இது யார், ஃபோனை போட்டு கூட பேசலாம் அப்படின்னு. நம்ம ஊரில் எல்லாரும் ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப இனிமையானவர்கள். ஃபோனை போட்டு அவர் தொடச்சி ரொம்ப பவ்யமாக அவர் சொல்கிறார், ஏய் சாமியை பேசுகிறாங்களாம், பேசு கொடுத்தாரு. நான் மாமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். தம்பி உங்களைய பார்க்கத்தான் தம்பி வந்தேன். யார், கருப்பு கொடி வச்சுட்டு நிற்கிறவர். காலையிலேருந்து காத்துட்டு இருக்கிறேன் தம்பி, நீ கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா கொடியை காமிச்சிட்டு போட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் சொன்னேன், ஏன் மாமா அம்மணி முகவர் தானே நின்னீங்க,
உன் கூட வந்தவங்களாம் சொன்னாங்க, தம்பி நீ அந்த வழியா தான் உள்ள வருவேன்னு, நீ பெரிய கோபுரம் வழியா உள்ள போயிட்ட போல இருக்கு. நான் சொன்னேன், ஏன் மாமா கூட கூட்டு வந்த பசங்களுக்கு தெரியுமில்ல பெரிய கோபுரம் எங்க இருக்குன்னு. இல்ல தம்பி, அவனுக்கு கோயில் பக்கமே வந்ததில்ல. நீ வர்றியேன்னு கொடி காட்டுறதுக்காக கூட்டு வந்தேன். அவனுங்க வேற ஊர் பசங்க தம்பி, நம்ம உள்ளூர் பசங்க யாரும் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டாருங்க. வேற ஊர்ல இருந்து ராத்திரி பஸ் வச்சு கூட்டு வந்தோம். ஏன் மாமா உள்ளூர்ல ஒருத்தங்க கூட வரலையா? என்ன தம்பி உனக்கு கருப்பு கொடி காட்டுறதுக்கு உள்ளூர் பையன் எவன் வருவேன்னு சொல்றானுங்க. திருவண்ணாமலை பசங்கள்லாம் பாச பசங்க வரமாட்டேங்கிறானுங்க. வெளியூர்ல இருந்து கூட்டு வந்தோம் தம்பி, நீ கொஞ்சம் வந்தினா கொடியை காமிச்சிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவோம்ல. நான் நினைச்சேன், படுத்தே விட்டான்கள் ஐயா, கருப்பு கொடி காட்டுறதுக்கு கெஞ்சரியே. சரி மாமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, தியானம் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன். உள்ளூர் பசங்களா இருந்தா கட்டாயம் போயிருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பசங்க. சரி வெளியூர்காரங்க தானே சொல்றீங்க, அப்புறம் பார்க்கலான்னு போனை கட் பண்ணிட்டேன். திருவண்ணாமலையில் நான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு 3வது வீடு மனோகர் ரேடியோ ஹவுஸ்னு ஒரு ரேடியோ வாட்ச் எல்லாம் ரிப்பேர் பண்ற கடை. இந்த ஓனர் பேர் மனோகர், ரொம்ப நல்லவர். மாமா மாமான்னு கூப்பிடுவோம். அவருக்கு ஏதோ ஒரு மனசு சங்கடமான நேரத்தில் இந்த 2-3 பேர் நாத்திகம் எல்லாம் பேசி அவரை ஒரு பாலிஷ்டான ஒரு நாத்திகர் மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் தனக்கே நாத்திகத்தின் மேல பெரிய கொள்கை பிடிப்புலாம் இருக்கான்னு கிடையாது. ஆனா எல்லாரோடையும் ரொம்ப நல்லா சிரிச்சு பழகுவார். அந்த உறவுகளை முறிச்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதனால அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு சரி சரிப்பா சரி சரிப்பா அப்படின்னு அப்படியே ஒரு நாத்திகம் மாதிரியே இருந்துருவாரு, கண்டு காணாம. இந்த கடையை திறக்கிறதுக்கு அவங்க கொள்கைப்படி ஒரு விதவையை தான் கூட்டு வந்து திறக்கணும். இவருக்கு உள்ளூர பயம், விதவையை கூட்டு வந்து திறந்து கடை நாசமா போயிருச்சுன்னா இந்த உசுப்பேத்தி விட்ட பசங்களா வாழ்க்கைக்கு வழி பண்ணுவானுங்க, இது என்னடா பண்றது. அவரோ ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணாரு, ஊர் முழுக்க தேட ஆரம்பிச்சாரு. விதவையாவும் இருக்கணும், ஆனா தொட்டதெல்லாம் துலங்குற ராசியான அம்மா பெரியவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு மெதுவா தேடினாரு. தேடினா என்னுடைய பாட்டி அனுசியா அம்மா ரொம்ப நல்லவங்க. தினம் தவறாம அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. பக்தியின் வடிவம், சிவப்பழம். கடைசி செத்து போன அன்னைக்கு கூட நடந்து போய் அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு வந்து கோவில்ல கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு படுத்து இறந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு நாள் தவறாது அண்ணாமலையாரை தரிசனம் செய்து. என்ன பிறப்பு, என்ன வாழ்க்கை அப்பா! இந்த சிவபக்தி நினைத்து கூட பார்க்க முடியாத சிவபக்தி. ஊருக்குள்ள இவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பேர், இந்த அம்மா என்ன தொட்டாலும் அது விளங்கும், அது தொலங்கும்னு. சிவபக்தினால சின்ன வயசுலேயே பாட்டனார் இறந்து விட்டார். இளம் விதவை, அதாவது மொத்தம் 3 பசங்க, 2 மகன் 1 மகள். முதல் மகனுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாகவே கணவன் இறந்து விட்டார். தனி பெண்ணாக இருந்து, இளம் விதவையாக இருந்து, பரமசிவனையே தன்னுடைய வாழ்க்கை துணையாக கருதி, கற்போடும் நேர்மையோடும் வாழ்ந்து 3 குழந்தைகளையும், 2 குழந்தைகளை ஆண்களை படிக்க வைத்து, பெண்ணை படிக்க வைத்து திருமணமும் செய்து கொடுத்து 3 பேரையும் வாழ்க்கையில நல்லபடியா கரை தேத்தி அவங்க இருந்த சோசியல் ஸ்டேட்டஸை விட ஹையர் ஸ்டேட்டஸுக்கு புஷ் பண்ணி விட்டது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள தன்னால் ஆன எல்லா விதமான சமூக சேவையும் பண்ணுவாங்க. எந்த வீட்டுல நல்லது கெட்டதுனால முதல்ல போய் நின்று வாலண்டியர் சர்வீஸ்.
இந்த மாதிரி பெரியவங்களை எல்லாம் மதிக்காததுனால தான் இன்னைக்கு மேரேஜ் கேட்டரிங்க்கு கூட லட்சமா செலவு பண்ணிட்டு லூசுத்தனமா தெரியறீங்க. அப்பெல்லாம் ஊருக்குள்ள ஒரு மேரேஜ்னா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் ஏஜென்சி, மேரேஜ் கேட்டரர், மேரேஜ் புரோக்கர்லாம் ஒன்றும் கிடையாது. என் பாட்டி கூட இன்னொரு 4-5 பாட்டிங்க சுத்திட்டு இருக்கும். அதுகளுக்கு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இதுக போய் உட்காந்து கல்யாண பத்திரிக்கை எழுதி அந்த பத்திரிக்கையில மஞ்ச தடவறதுல இருந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு அந்த பொண்ணு கையில பால் சொம்ப கொடுத்து உள்ள அனுப்பி கதவை பூட்டிட்டு வர்ற வரைக்கும் அத்தனையும் வாலண்டியரா ஒரு பைசா வாங்காம செஞ்சுட்டு மறுநாள் காலையில இதுகளுக்கு என்னன்னா வெத்தலை பாக்கும் அதுல தடவிக்கிற சுண்ணாம்பும் தான் தின்னுட்டு, டேய் மாமா எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு, சாவிய புறத்தடியில வச்சிருக்கேன், தவறாம அதை எடுத்து பொண்டாட்டிகிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். மேரேஜ் புரோக்கரு, மேரேஜ் ஏஜென்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீமந்தமானாலும் சரி, செத்தாலும் சரி, இந்த 4 பேர் சேர்ந்து அத்தனையும் நடத்திடுவாங்க. என்ன வாழ்க்கை முறை! இந்த மனோகர் மாமா என் பாட்டியை கேட்கிறாரு. பாட்டி என் கூட இருக்கிற பசங்கள்லாம் இந்த சாமி இல்லைன்ற நாத்திக பசங்க, அவனுங்க எல்லாம் ஒரு விதவையை வச்சு மட்டும்தான் கடையை திறக்கணும்னு ஒரே கலாட்டா பண்றாங்க. எனக்கோ பயமா இருக்கு. ஏதாவது ஒரு பொம்பளை கை வச்சு கடை நாசமா போயிருச்சுன்னா, போட்ட மனம் போச்சுன்னா கஞ்சிக்கு வழி என்ன பண்றது தாயே? டீ கூட நான் வாங்கி கொடுத்தா தான் இந்த பசங்க உட்காந்து குடிப்பானுங்க. அவனுங்களா ஒரு நாள் டீ வாங்கி கூட கொடுக்க மாட்டானுங்க. ஆனா எனக்கும் ஒரு 4 பேர் பேச்சு துணைக்கு வேணுமில்ல, அதுக்காக அந்த பசங்களை வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் கடையை திறந்து வையேன். பாட்டி சொல்லிச்சு, அதுக்கு என்ன தம்பி, திறந்து வச்சிடறேன், ஒன்றும் கவலைப்படாத. உடனே இவர் சொல்றாரு, பாட்டி ராவு காலத்தில் திறக்கணும்னு சொல்றாங்க. பாட்டி சொல்லிச்சு, அதெல்லாம் முடியாது, ராவு காலத்துல திறக்க மாட்டேன். என்னை கூப்பிட்டு திறந்து வைக்கணும்னு சொன்னா திறந்து வைக்கிறேன், ஆனா ராவு காலத்துல திறக்க மாட்டேன். இவருக்கு ஒரே சங்கடம், என்ன பாட்டி ராவு காலத்துல தான் திறக்கணும், ஒரு விதவை வச்சுதான் திறக்கணுங்கிறானுங்க, நான் என்ன பாட்டி பண்ணுவேன்? பாட்டி ஒரு ஐடியா கொடுத்துச்சு. சரி நீ கவலைப்படாத, நீ ரேடியோ கடை வச்சிருக்க, இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ற கடை தான் வச்சிருக்க. இந்த லுச்சா பசங்க ஒரு வாட்சி கூட கதி இல்லாம சுத்துற பிச்சைக்கார நாய்க்கு தான். நீ என்ன பண்ணு, உன் கடை வாட்ச் தான் டைம் பார்ப்பானுங்க இவனுங்க, கடை வாட்சில் டைமை கொஞ்சம் மாத்திரு. நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன், வர்றது கொஞ்சம் மெதுவா வர்றேன், அதுக்குள்ள ராவுகாலம் போயிரும், ஆனா உன் கடை வாட்சி படி ராவுகாலமா காட்டும். அந்த மாதிரி பண்ணிக்கோ, நான் திறந்து வச்சிடறேன். மாமாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே பண்ணிடுறேன் பாட்டி, நல்லா தெரிஞ்சுக்குங்க, நான் இப்ப சொல்ற அத்தனை கதையும் சத்தியம். இதுக்கு சாட்சிங்க ஊருக்குள்ள இருக்காங்க. பக்திகாவும் ஆத்மப்பிரியாவும் ஜோதிகாவும் ஊருக்குள்ள போய் தேடுங்க. அந்த மனோகர மாமா இன்னும் உயிரோடு இருக்காரு. அவர் கடையோட பத்திரிக்கை கிடைச்சதுன்னா கட்டாயம் உங்களால எடுத்துட்டு வர முடியும். அனுசுயா அம்மா தான் திறந்தாங்க, ராகு காலத்துல தான் திறந்தாங்க. ஆனா ராகு காலம் இல்லாத ராகு காலம்னு பத்திரிக்கையில போட்டு கடையில இருக்கிற வாட்ச ராகு காலமா காட்ட வச்சு, ஆனா ராகு காலம் இல்லாத நேரத்துல தம்மா போய் திறந்தாங்க. இதெல்லாம் சத்தியம். ஊர்ல இருக்கிறவங்க தேடி பாருங்க, இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. சரி, ஒரு வழியா நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுச்சு, கோயிலுக்கு போய் அந்த காலத்துல இந்த டைம் பார்க்கறதுக்கு, கோவில்ல நடக்கிற பூஜை தான் டைம் பார்க்கறதுக்கு ஊருக்குள்ள வழி. சங்கு ஊதுவார்கள். காலையில 8 மணிக்கு ஒரு சங்கு, மதியானம் 12 மணிக்கு ஒரு சங்கு, சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு சங்கு, 3 சங்கு ஊதுவார்கள். திருவண்ணாமலையில பெரிய தெருன்னு ஒரு தெரு மேடு, அந்த மேட்டு மேல அந்த சங்கு ஊதுற மெஷின் இருக்கும். ஊருக்குள்ள அண்ணாமலையார் கோவிலுக்குள்ள மணி அடிப்பார்கள். ஒரு கால பூஜைக்கும் மணி அடிப்பார்கள். அந்த மணி சத்தம் வச்சு தெரிஞ்சுப்போம்
2 வேளை வேட்டு, 3 வேளை சங்கு, 6 வேளை மணி. இதுதான் ஊர்ல டைம் பார்த்துக்கிறதுக்கான வழி. எல்லார் வீட்லயும் வாட்ச் இருக்காது, எல்லார் கையிலையும் வாட்ச் இருக்காது. 3 சங்கு, 2 வேட்டு. காலையில பூஜையப்ப கோவில்ல மணி அடிச்சு வேட்டு போடுவாங்க, சாயந்தரம் பூஜையப்ப கோயில்ல மணி அடிச்சு வேட்டு போடுவார்கள். 3 சங்கு, 2 வேட்டு, 6 மணி. இத வச்சுதான் நாங்க டைம தெரிஞ்சுப்போம். 30 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் நான் சொல்றது அத்தனையும் மலரும் நினைவுகளாக புரியும். கடைசியா இந்த அம்மா அதே மாதிரி சொன்ன மாதிரியே லேட்டா வருது. இவரும் கடையில் இருக்கிற ஒரு வாட்சை கரெக்ட் பண்ணி, உண்மையில் ராகு காலம் இல்லாத, ஆனா வாட்சுப்படி ராகு காலம் காட்டுற நேரம் பார்த்து இந்த அம்மா கடையை திறந்து வச்சிருது. இது தொட்டதெல்லாம் விளங்குன்றதுனால கடை நல்லா நடக்குது. 2 பக்கத்தையும் 2 தரப்பையும் திருப்தி பண்ணி ஒரு மனோகர் மாமா நல்லா கடையை நடத்துறாரு. அவருக்கு என் மேல ரொம்ப பாசம், ரொம்ப பற்று. அந்த கடைக்கு வர சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு, டேய் பாடுறா, இந்த சாமியார் பையன் பாடுறா, இப்படி வக்கனையா பேசுறான் பாடுறா. நான் கோவில்ல இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொல்லுவார்கள். கீத கோகிலம்னு ஒரு அம்மா, ஒரு அதிசயம் என்னன்னா, அவங்களுக்கு மேடையில ஏறி ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சா மட்டும்தான் வாய் பேச வரும். ராமாயணம் முடிஞ்ச உடனே திரும்ப ஊமையாயிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொய் கிடையாது, உண்மையிலேயே சத்தியம். கீத கோகிலம்னு அவங்க பேரு. திருவண்ணாமலைக்கு வருஷா வருஷம் ராமாயணம் சொல்வார்கள். ராமர் பாதம் வச்சிருப்பாங்க, தினம் அதை பூஜை பண்ணுவாங்க. அந்த ராமர் பாதத்துல சப்ளாக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த சப்ளாக்கட்டையை அடிச்சுதான் ராமாயணம் சொல்லுவார்கள். இந்த சப்ளாக்கட்டைய ராமர் பாதத்தை வணங்கி சப்ளாக்கட்டையை எடுத்து ராமநாம சங்கீர்த்தனம் ஆரம்பிச்ச உடனே வாய் வந்துரும். கதையை முடிச்சுட்டு சப்ளாக்கட்டைய ராமர் பாதத்துல வச்ச உடனே வாய் போயிரும், ஊமையாயிருவாங்க, பேச முடியாது. நடிக்கிறாங்களோ அப்படின்லாம் நினைச்சிங்கன்னா அதெல்லாம் முட்டாள்தனம். வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள பலதரம் நானே பார்த்துருக்கேன். பேச வராது. குத்துனா கூட, இல்ல கீழே விழுந்துட்டா கூட கத்த மாட்டாங்க. கத்தி நான் பார்த்ததில்ல. அவ்வளவுதான் வரும், பேச வராது. சப்ளாக்கட்டை கையில் எடுத்தா மட்டும்தான் பேச வரும். அனுமான் தரிசனம் கொடுத்து ராமநாமம் சொல்லி ராமாயணம் ஆரம்பிச்சா தான் பேச வரும், இல்லைன்னா பேச வராது. ஊர்ல இருக்கிற பெரியவர்கள்ட்ட பக்திக்கெல்லாம் போய் விசாரிங்க. இன்னமும் அந்த அம்மா கீத கோகிலத்தோட போட்டோ நமக்கு கிடைக்கும். அவங்கள பத்தி இந்த நான் சொல்ற தகவல்கள்லாம் உண்மைன்னு உங்களால சாட்சிகள் எவிடன்ஸோட திரட்ட முடியும். தனுசுன்னு ஊர் பெரியவங்க, அவர் தான் இந்த கீத கோகிலம் அம்மாவோட ராமாயணம் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவார். இன்னமும் அவங்கெல்லாம் இருக்காங்களோ இல்லையோன்னு தெரியல. தனுசு இருக்காருன்னு தெரியும், ஆனா கீத கோகிலம் இருக்காங்களான்னு தெரியல. அந்த அம்மா ராமாயணம் சொல்லும் போதெல்லாம் போய் கேட்டுட்டு வீட்டுல அதை அப்படியே சொல்லுவேன். மனோகர் மாமாவுக்கு நான் ராமாயணம் சொல்றது ரொம்ப சந்தோஷம். இந்த வாட்ச் எல்லாம் ரிப்பேர் பண்ற இந்த டேபிள் ஒன்னு இருக்கும். அந்த டேபிள் தான் என்னுடைய முதல் பிரசங்க மேடை. அது மேடை மேல தூக்கி உட்கார வச்சிருவாரு. இந்த டேபிள் மேல தூக்கி உட்கார வச்சிருவேன். நான் கையை வச்சுட்டு உட்காந்து அந்த அம்மா சொல்ற மாதிரியே கையை காலெல்லாம் ஆட்டி அந்த கதையெல்லாம் சொல்லுவேன். அந்த சின்ன பசங்க, அந்த வீதியில விளையாடிட்டு இருக்கிற பசங்களை எல்லாம் கூப்பிட்டு அதுக்கெல்லாம் திட்டுவாரு. டேய் அசம்பந்தங்களா, பாடுறான் இந்த சாமியார் பையன் என்ன அழகா கதை சொல்றான் பாடுறான். பக்கத்து வீட்டம்மா, அதாவது நான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கும் 3வது வீடு தான் இந்த மனோகர் ரேடியோ ஹவுஸ் கடை. அந்த வீட்டுக்கும் இந்த கடைக்கும் நடுவுல ஒரு வீடு, பட்டம்மான ஒரு பாட்டி. அவங்க வேலை என்னன்னா பாயசம் பண்ணி, பால் பாயசம் பண்ணி இந்த கதை கேட்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு எனக்கும் கொடுப்பாங்க. பாயச பாட்டினே கூப்பிடுவோம் நாங்க. ரொம்ப நல்லவங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா போதும், இந்த பாயசம் போண்டா எதையாவது செஞ்சுட்டு வெளியில உட்காந்துட்டு
ஒரு நாள் கூட தனியா சாப்பிட மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுவாங்க. இந்த ரோட்ல விளையாடிட்டு இருக்க பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு அதுகளுக்கெல்லாம் கொடுத்து, நம்முடைய முதல் பிரசங்க மேடை மனோகர் ரேடியோ ஹவுஸ் உடைய டேபிள் தான். அவருடைய அந்த கடை டேபிள் தான். என்னுடைய பாட்டி அனுசுயா அம்மாள் முதல் நம்முடைய பிரசங்க மேடை வந்து அந்த மனோகர் ரேடியோ ஹவுஸ்ன்ற அவருடைய அந்த கடைக்காரர் அவருடைய டேபிள் தான் முதல் பிரசங்க மேடை. பக்திகாலாம் போய் தேடினா அந்த கடை இன்னமும் இருக்குன்னா அவங்களுடைய அந்த டேபிளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முதல் ஒரு முக்கியமான பொருள் அந்த டேபிள். பட்டம்மா தான் நம்முடைய முதல் வாலண்டியர். நம்ம பிரசங்கங்களுக்கெல்லாம் வர்றவங்களுக்கு யார் அந்த 4-5 ரோட்ல விளையாடிட்டு இருக்க குழந்தைங்க மூக்கு வழிஞ்சிட்டு சட்டை போடாம வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டு அந்த ட்ரௌசர் மேல அண்ணா கொடி எடுத்து விட்டுட்டு அந்த குழந்தைங்க தான். ஆர்கனைசர் மனோகர் ரேடியோ ஹவுஸ் மனோகர் மாமா தான். இந்த பாட்டி பட்டம்மா தான் பாயசம் வடை ஏதாவது பண்ணிட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். அந்த பாட்டி பண்ணிட்டு வர முடியலன்னா இவர் மாமா டீ வாங்கி பசங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு. ஸோ ஏதாவது கொடுக்கறதுனால அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாரு. இந்த பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் என்ன கதை சொல்லுவார். ரொம்ப நல்லவர், ரொம்ப இனிமையானவர். சொற்ப வருமானம், பெரிய வருமானம்லாம் கிடையாது, சொற்ப வருமானம். ஆனா அதை இனிமையா வர்றவங்களுக்கு எல்லாம் டீ வாங்கி கொடுத்து பேசி பழகி பல பேர்கிட்ட இந்த ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது பணமே வாங்க மாட்டாரு. சால்டரிங் பண்றதுக்கு ஒரு சின்ன மெஷின் மாதிரி வச்சிருப்பாரு. ஹீட் பண்ணி சால்டரிங் பண்ணுவாங்க. அந்த ஹீட் பண்ணி சால்டரிங் பண்ணா மட்டும்தான் அவங்க கிட்ட பணம் வாங்குவார். வெறுமனே சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தா பாப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண எடுத்துட்டு போப்பா அப்படின்னு அந்த வாட்ச் ரேடியோ இதெல்லாம் அப்படியே கொடுத்துருவாரு. பணம் வாங்க மாட்டார். ஹீட் பண்ணி சால்டரிங் பண்ற வேலை பண்ணா மட்டும்தான் பணம் வாங்குவார். அதுவும் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா. நல்ல மனிதர், ரொம்ப இனிமையானவர். ஒரு நாள் அவர் கடை டேபிள் மேல உட்காந்துட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்து இந்த வம்பு பண்ற பகுத்தொன்னு அங்க வந்துருச்சு. வந்து டேய் சாமியார் பையா நீ என்னென்னவோ கதையெல்லாம் சொல்றியே, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? எனக்கு உடனே ஐயோ இது என்னடா இது, சரி சொல்லுவோம் என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி. திருவண்ணாமலையில இந்த சாத்தனூர் டேம் போற ரோட்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த இடத்துல காமராஜர் சிலை இருக்கும். காமராஜர் சம்பந்தப்பட்ட நாட்கள் எல்லாம் எங்க பாட்டி அங்க போவாங்க. அங்க கொடியெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க. என்னை கூடயே கூட்டு போவாங்க. என் பாட்டி எங்க போனாலும் என்னை கூட கூட்டு போவாங்க. கூடயே கூட்டு போய் இந்த மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்ப்போம். அந்த படிக்கட்டு மேலே ஏறி போய் மாலை போட்டு அந்த சிலைக்கு. அதே மாதிரி அங்கே ஒரு 4-5 ஊர் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. அவர் காமராஜரை பற்றிலாம் சொல்லுவாங்க. நான் கேட்டேன், பாட்டி இவருக்கு ஏன் சிலை வச்சு மாலை போடுறோன்னு. அவர் சொன்னார், அவங்க சொன்னாங்க, தம்பி இவர் நிறைய டேம் எல்லாம் கட்டியிருக்காங்க, ஸ்கூல் எல்லாம் கட்டியிருக்காங்க. டேம்னா என்ன பாட்டின்னு கேட்டேன். டேம்னா எனக்கு தெரியாதப்போ. டேம்னா என்னன்னு, இந்த சாத்தனூர் அணை இருக்குல்லப்பா அந்த மாதிரி தான், அதுதான் டேமு அப்படின்னாங்க. அப்புறம் கூட்டு போய் ஒரு தரம் காட்டினாங்க. ஓ சரி சரி, இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு சிலை வைக்கிறது சரிதான். ஏன்னா எனக்கு அப்போ மனசுல இருந்தது என்னன்னா, கோவில் கட்டுறது மட்டும்தான் பெரிய வேலை உலகத்திலேயே.
அதனால கோயில் கட்டி அந்த இடத்துல அந்த கட்டினவங்களுக்கெல்லாம் செலவு வச்சிருந்தா அது ஓகே, இவங்களுக்கெல்லாம் ஏன் செலவு வைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பாட்டி சொன்னோடனே புரிஞ்சிருச்சு, ஓஹோ இவங்களும் பெரிய வேலை பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு செலவு வச்சது நல்லது. அதே மாதிரி ஊருக்குள்ள சிலையும் இருந்தது. அங்கேயும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். இவர் மனோகர் மாமா என்னை கூப்பிட்டு போனாரு. அவர் மாமா எங்க கூப்பிட்டாலும் கூட போயிடுவேன். அவர் ரொம்ப நல்லவர்ன்றதுனால, ஃபேமிலியோட ரொம்ப நாள் பழக்கம்ன்றதுனால அம்மா மனோகர் மாமா கூப்பிட்டா அனுப்பிடுவாங்க. அவர் கூப்பிட்டு போனாரு. அவங்க அந்த சிலைக்கு மாலை போட்டாங்க. நான் மிட்டாயெல்லாம் கொடுக்கல, மாலை மட்டும் போட்டாங்க. கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அப்புறம் நான் திரும்பி வந்துட்டோம். அன்னைக்கு கடையில் உட்காந்துருக்கும் போது நான் கேட்டேன், மாமா மாமா இவருக்கு ஏன் சிலை வச்சு மாலை போடுறோம் மாமா, இவரும் டேம் எல்லாம் ஏதாவது கட்டினாரான்னு. உடனே அவருக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை. டேய் சும்மா கேள்வி கேட்காதரா, சும்மாறா சாமியார் பையா, எப்ப பார்த்தாலும் நச நசன் கேள்வி கேட்டு. சரி நானும் மாமாக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், கேட்கல. அன்னைக்கு இந்த பகுத்தொன்னு அங்க வந்திருந்தது. வந்து என்கிட்ட, டேய் சாமியார் பையா என்னென்னவோ கேட்கறியே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவியான்னு கேட்டேன். நான் அன்னைக்கு பார்த்து கேட்டேன், சரி நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்றேன், நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்னு கேட்டேன். கேள்றா அப்படின்ட்டாரு. அவர் ஏதோ 2-3 கேள்வி கேட்டாரு. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் கேட்டேன், அண்ணே இந்த காமராஜர் சிலைக்கு மாலை போட்டாங்க, அவரு இந்த டேம் எல்லாம் கட்டினாங்கன்னு சொன்னாங்க, கரெக்டு. சிலை கூட்டு போய் மாலை போட்டீங்க, அது ஏன்னு சொல்லனே. அவர் உடனே, ஏய் அவரால் தான் இந்த சமத்துவம் சமம் எல்லாம் சமம் அப்படின்னு ஆச்சுரா. நான் சமம்னா என்ன அண்ணே சொல்லுண்ணே. ஏய் நீ கோயிலுக்கு போறல தினம், உன்னைய கருவறைக்குள்ள விடுறாங்களா, விடமாட்டேன்றாங்க பாத்தியா. நீ என்னதான் கோயிலுக்கு பூ கட்டிட்டு போ, துணி எடுத்துட்டு போ, தேங்காய் பழம் எடுத்துட்டு போ, அவங்க குறுக்கிலே தான் உள்ள இருக்காங்க, உன்னை கருவறைக்குள்ள விடுறாங்களா, விடமாட்டேன்றாங்கல்ல. இந்த மாதிரி வேறுபாடெல்லாம் மாத்தி எல்லாரையும் சமமாக்குறதுக்கு அவர் போராடினாரா. எனக்கு உடனே புரியல. மனோகர் மாமாவை பார்த்து, மாமா என்னடா தம்பி அப்படின்னாரு. மாமா இங்க நம்ம கடையில ஆக்சுவலா முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷன்ல தான் அந்த டேபிள் இருக்கும். அந்த கடையிலேயே பின்னாடி ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருக்கும், கண்ணாடி கூண்டு மாதிரி. அங்கதான் இந்த வாட்ச் எல்லாம் கண்ணில் ஒரு கிளாஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவர் ரிப்பேர் பண்ணுவாரு. அதுங்க லைட் இருக்கும், ஸ்பெஷல் லைட் இருக்கும், அந்த கண்ணு கிளாஸ் இருக்கும், சால்டரிங் பண்ற அந்த மெஷின் இதெல்லாம் இருக்கும். அந்த சாமான்லாம் பிரிச்சு போட்டு வச்சிருக்கோம். அங்கதான் அசம்பிளி பண்ணுவார். அது ஒரு சின்ன கிளாஸ் கேபின் மாதிரி இருக்கும். நான் அவர்கிட்ட கேட்டேன், மாமா யார் வந்தாலும் இந்த இடத்துல உட்கார வைக்கிறீங்க, அந்த கேபினுக்குள்ள நீங்க மட்டும் தானே மாமா போறீங்கன்னு கேட்டேன். அவர் உடனே என் தலையில தட்டி, நீ பேச்சார பிடிச்சவன்டா. நான் கேட்டேன், கஸ்டமர் ரிப்பேருக்கு கொடுக்க வர்றவங்கலாம் வரைக்கும் வந்தா போதும், அந்த இடத்துல ரிப்பேர் பண்றவங்க மட்டும்தானே மாமா போக முடியும். அவர் சொன்னார், ஆமாண்டாங்கன்னு. ஏன்னா ரிப்பேருக்கு கொடுக்க வர்றவங்க இந்த இடத்துக்கு வந்தா போதும், அவங்களுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது, அந்த சாமான்களை பொருட்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நான் அந்த இடத்துல அவங்கள விட்டேன்னா அவங்க எதையாவது உடைச்சி இல்ல ரிப்பேர் பண்ற வேலையை கெடுத்துருவாங்க, ஒழுங்கா நடக்காது தம்பி. அதனாலதான் இவங்களை இது வரைக்கும் விடுறேன், நான் மட்டும்தான் அந்த இடத்துல போய் உட்காந்து பண்றேன். நான் கேட்டேன், இது சமம் இல்லையே மாமா. சமம்னா ரிப்பேர் கொடுக்கறதுக்கு வர்ற பையனையும் அங்க உடனும் இல்ல,
ஐயா, சாமி கும்பிட போறவன் வேற, சாமிக்கு சேவை பண்ணி அந்த இடத்த முறையா மெயின்டைன் பண்ணி பாதுகாத்து அந்த சக்தி மண்டலத்தை வச்சிருக்கிறது வேற. இந்த ஒரே ஒரு கேள்விதான், அந்த பகுத்து. அவனுக்கு பதில் சொல்ல முடியல. உடனே என்ன பண்ணா, அந்த சால்டரிங் பண்ற மெஷினை கையில் எடுத்துட்டு இவனுக்கு ஷாக் கொடுத்து இப்பயே சாவடிக்கணும்னு, இல்லைன்னா இவன் நம்மளுக்கு காலத்துக்கு ஷாக் கொடுத்துக்கிட்டே இருப்பான் போல அப்படின்னாரு. மாமா மனோகர் மாமாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அவனை பார்த்து, டேய் இப்படிலாம் பேசுன, கடையை விட்டு வெளியில போ, என் தம்பியை பார்த்து இப்படி பேசுற அப்படின்னு அவனை நிறுத்த பார்க்கிறாரு. ஆனா இவனுங்களுக்கு வயலன்ஸ் வம்சமா வர்றதாச்சே. அவன் அந்த சால்டரிங் மிஷினை என் மேல வச்சுட்டான். அடுத்து நடந்தது என்ன? நாளை சத்சங்கத்தில் காண்போம். இன்டென்ஷன், ஆம்பிஷன், விஷன், நோக்கு, போக்கு, உயிர்ப்பு, இந்த சத்தியங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த சத்சங்கங்களில் காண்போம். எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.